அஸ்ஸலாமு அலைக்கும். குர்பானியின் சட்டதிட்டங்கள். துல்ஹஜ் மாதம் வந்தாலே நமக்கு குர்பானி பற்றிய சிந்தனை நம் மனதில் அலை அலையாக தோன்ற ஆரம்பித்துவிடும். குர்பானியின் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹும் அவனின் தூதரும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். குர்பானியின் முக்கியத்துவத்தையும் சட்டங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். குர்பானியின் வரலாறு. ஏன் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும்? எதற்காக அது கொடுக்கப்படுகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் திருமகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரின் தியாகத்தின் அடையாளம்தான் இந்த குர்பானி. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இச்சம்பவத்தை கூறுகிறான். என்னுடைய இறைவா, எனக்கு நீ சாலிஹான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனைக் கொண்டு நன்மாராயம் கூறினோம். பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உம் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக. மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர் என்றும் உள்ளவனாக காண்பீர்கள். ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பலியிட முகம் குப்புறப்படுத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்றழைத்தோம். திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது தெளிவான பெருஞ்சோதனையாகும். ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம் என்பதாக இறைவன் குர்ஆனிலே இந்த குர்பான் எவ்வாறு உருவானது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். உலுஹியா குர்பானி என்றால் என்ன? அரபு மொழி அகராதியின்படி நண்பகல் நேரத்தில் பலிப்பிராணியை அறுப்பதற்கு உலுஹியா எனப்படும். எனினும் இஸ்லாம் மார்க்கத்தில் உலுஹியா என்பது பெருநாள் அன்று அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறும் எண்ணத்தில் ஒட்டகம், மாடு, ஆடு ஆகியவற்றில் அறுக்கப்படும் பிராணிக்கே உலுஹியா குர்பானி எனப்படும். குர்பானியின் சட்டம் என்ன? குர்பானி கொடுப்பது ஹனஃபி மதுஹபின்படி வாஜிபாகும். ஷாஃபிஈ மதுஹபின்படி வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும். உம் இறைவனை தொழுது குர்பானியும் கொடுப்பீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கிடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். அவர்கள் தங்களின் பாதத்தை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பெயர் சொல்லி தக்பீர் சொல்லி அவற்றை தம் கையால் அறுத்தார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.